வெள்ளித்திரையை போலவே சின்ன திரையிலையும் சில ரியாலிட்டி ஷோக்கள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரலாக பிடிச்சு போய் பரவி வர ஆரம்பிக்கும். அப்படி நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு ரியாலிட்டி ஷோனா சரிகமபா. இதில் பிரபல நடிகை தேவயானி அவர்களுடைய மகள் நார்மலாக ஆடிஷனில் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் திருவிழா சீசனில் அவங்க எப்படி பாடியிருக்காங்க, நல்லா பாடியிருப்பாங்களா, ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குமான்னு எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. புஷ்பவனம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இப்போ இனி அவர்களை பாராட்டியிருக்காரு. நீங்கள் நல்லா பாடியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அதே போல் உங்களுடைய அம்மா ஒரு பிரபல நடிகை அப்படின்னா நீங்கள் ஒரு பிரபல பாடகி அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டியிருக்கீங்கன்னு ரொம்பவே யதார்த்தமாக பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இதை பார்த்துட்டு தேவயானி அவர்களுக்கு ரொம்பவே மனம் குளிர்ந்து போயிடுச்சு. யாராக இருந்தாலும் ஒரு பொது மேடையில் வச்சு தன்னுடைய குழந்தைகளை பாராட்டும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்குன்னு சில சந்தோஷங்கள் இருக்க தான் செய்யும். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வரலாக பரவிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, வாரிசு நடிகர்களாக எத்தனையோ பேர் அறிமுகமாகறாங்க. ஆனால் அறிமுகமாகக்கூடிய எல்லோருமே மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுறது கிடையாது. இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரபல நடிகரினுடைய மகன், அதே போல் பல படங்களில் நடித்து பிரபலமான வாரிசு போன்ற படங்கள் நடித்து பிரபலமானவர் தான் யார் அப்படின்னா கென் கருணாஸ் அவர்கள். கூடிய சீக்கிரமே இவர் திரைப்படத்தை நடிக்க போகிறாராம். ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்க போகிறாராம். இதில் தெலுங்கில் கோட் திரைப்படத்தை ரீமேக் செய்து நடிக்கும்போது நடித்த ஸ்ரீதேவி அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களாம். இது பள்ளி சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க. கென் கருணாஸ் அவர்களும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிஞ்சவர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழலில் இப்போ அவர் சீக்கிரமே ஹீரோவாக அறிமுகம் போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வரலாக பரவிட்டுருக்கு. எல்லோருமே அவருக்கு அதாவது சினிமா துறையில் நல்ல ஒரு உச்சத்தை தொடணும், நல்லபடியாக ஒரு வெற்றி அடையணும், நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும் அப்படின்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. எப்படி அவர் நடிக்க போகிறாரு, படம் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.